ஹலோ, சரி ஓகே. வண்டி வீட்டுக்கு விடு. நான் இன்ஸ்பெக்டர் வர சொல்லியிருக்கேன். மாறா, வீரா, வீரா, என்னம்மா ஆச்சு? என்ன ஆச்சு? வீரா, வீரா, குழந்தை எங்க? எங்க தேடியும் காணோம் வலிமா. வலிமா எல்லா இடத்துலயும் தேடி பார்த்தாச்சு, குழந்தை எங்க இருக்கானே தெரியல. என்ன சொல்ற? அவ எங்க போயிருக்க போறா? அங்க யார்கிட்ட விசாரிச்சு பாத்தீங்களா? ஐயோ, எல்லா இடத்துலயும் தேடி பார்த்தாச்சு வலிமா. படிக்கிற குழந்தை எங்கேயுமே கனியை காணோம். இப்போ என்ன பண்றதுன்னே தெரியல. வீரா, பாப்பா, கனி, Oh, what a surprise. கலெக்டர் வீரா மேடம், நீங்க தான் கனியோட அம்மாவா? என் பையன் சித்துவும் கனியும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். கனி ஐஸ்கிரீம் சாப்பிடணும்னு ஒரே இடம், அதான் கூட்டு போக வேண்டியதா போயிடுச்சு. விளையாடிட்டே இருந்தால அப்படியே தூங்கிட்டேன். ரொம்ப நெருங்கிட்டோம் கலெக்டர் மேடம், கிட்டத்தட்ட உறவுக்காரங்க மாதிரி. வா, வாடா. வலிமா, கனியை கூட்டிட்டு உள்ள போங்க. எங்கம்மா போயிட்ட நீ? இந்த தடவை பாப்பா பத்திரமா வந்துட்டா. அடுத்த தடவை இதே மாதிரி பத்திரமா வருவாளான்னு சொல்ல முடியாது. கொஞ்சம் கவனமா இருங்க. என்னவென்று சொல்வதம்மா, வஞ்சி அவள் பேரழகை சொல்ல மொழி இல்லையம்மா, கொஞ்சி வரும் கதை அப்படி போகுதோ? மிஸ்டர் மாறன். என்னங்க? இல்லை மிஸ்டர் மாறன், அப்புறம் அங்க அட அடிக்காத, அது கொஞ்சம் முன்னாடி வா. என்ன இல்ல பாடி லாங்குவேஜா? அதெல்லாம் இல்ல தல. வாயை திறந்து சொல்லு. குழந்தைய காணோம்னு தேடி போன சாக்குல பெரிய ரொமான்ஸ் நடந்துக்கு போலயே. என்ன ரொமான்ஸு? என்ன ரொமான்ஸா? சும்மா நடிக்காத தல, உனக்கு தெரியாதா? ரொமான்ஸா? அண்ணி பின்னாடி உட்காந்து போகும்போதே எனக்கு தெரியும் இந்த மாதிரி டச்சிங் கிஸ்ஸிங் ஏதாவது சீன் நடக்கும்னு. என்னமோ நான் நினைச்ச மாதிரியே நடந்துருச்சுப்பா. கிஸ்ஸிங்கா? அப்புறம் நான் தலை சீக்கிரம் வீட்டுக்குள்ள போய் அண்ணியோட சேர்ந்து சந்தோஷமா வாழ வேண்டியதானே. என்னடா உளறிட்டு இருக்கிற? என்ன தலை வெக்கமா? சும்மா. ஆமா, இந்த சட்டம் என்ன பண்ண போறீங்க? ஒயிட் செட்டு கரையாரிச்சு போலையே. நான் உன்ன லாண்ட்ரி போட்டு தரவா? லாண்ட்ரிலாம் இத பிரேம் பண்ணி மாட்ட போறேன். பிரேம் பண்ணி மாட்ட போறியா? இவ்வளோ சண்டைக்கு அப்புறம் எனக்கு கிடைச்ச முதல் காதல் சின்னம் இது. சிம்பிள் ஆஃப் லவ். இந்த கரை என்ன ஆனாலும் போக கூடாது. புரியலையே. சொல்லுவாங்கல்ல, கரை நல்லது. ஏன்பா, ஒரு காதலோட முத்த கரையை பிரேம் பண்ணி மாட்டினா கூட ஒரு நியாயம் இருக்கு. ஆனா நீ தாலி கட்டின பொண்டாட்டியோட முத்த கரைய பிரேம் பண்ணி மாற்ற அளவுக்கு உன் நிலைமை வரும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லப்பா. ஒரு நாள் உன்னை தண்ணி தொட்டிக்குள்ளே வச்சு அமுக்கல. சரி, நீ மாட்டிக்கோ.
சிங்கிள் ஃபெலோ பொறாம காலகாலத்துல கல்யாணத்தை பண்ணியிருந்தனா இப்படி எல்லாம் பொறாமப்பட்டிருக்க வேண்டியதில்ல. எங்க தல எவன் பொண்ணு தரான் சொல்லேன். இதுக்கப்புறம் தான் சைட் அடிச்சு லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி அப்படி டெவலப் பண்ணி ஒரு நிலைமைக்கு வரணும் தல. சரி உனக்கு கிசு கரையை கண்டுபிடிச்சு கொடுத்தேன்ல, எனக்கு டிப்ஸ் கூட. டிப்ஸ் தானே கொடுக்குறேன். ஆ. உள்ள ஒரு டைரி இருக்குல்ல, டைரியா? அதை டெய்லியும் படிச்சோன்னா நிறைய டிப்ஸ் எழுதி வச்சுருக்கேன். டிப்ஸ் கேட்குறான். டிப்ஸ் இவங்க மட்டும் சந்தோஷமா இருக்காங்க. சரி தல, என்னடா இந்த தொழிலதிபர் ஆதித்யா இருக்கான்ல, என்னமோ எம்எல்ஏங்க நிற்கிறானாமே, யார் அவன்? பெரிய பெரிய வேலையெல்லாம் பண்ணுறான், நீ அமைதியாகவே இருக்கிற. இன்னைக்கு நம்ம குழந்தைய காணோம், மொத்த குடும்பத்தையும் கதற விட்டான்ல. டேய், என்னை தாண்டி என் வீட்டில் இருக்கிற செடியிலிருந்து ஒரு இலைய பிடுங்கினாலே நான் சும்மா விட மாட்டேன். அவன் என் குலசாமி மேலேயே கையை வச்சுட்டான். சும்மா விட்டுருவேன்னு நினைக்கிற? ஏதாவது பண்ண போறியா என்ன? பண்ணும்போது தெரியும். குடி சாப்பிடு. ஏன்டா ஃபர்ஸ்ட் ரேங்க்குக்கு 2 மார்க் தானடா கம்மி, இதுக்கு அவங்க அப்பா உன்னை திட்டிட்டு இருக்கிறாரு? ஐயோ அங்கிள், பெல்ட்டாலே அடிப்பாரு. எல்லாத்துலயும் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கணும், செகண்ட் பிளேஸ் போகவே கூடாதுன்னு சொல்லி சொல்லி அடிப்பாரு. நானும் நைட்டு ஃபுல்லா கண்ணை முழிச்சு படிச்சேன் அங்கிள், ஆனா என்னால ஃபுல் மார்க் வாங்க முடியல. சரி நீ அழுகாத, எதுவும் வந்தாலும் தைரியமா ஃபேஸ் பண்ணணும். இப்படி அழுது பயந்து ஒதுங்கி ஓடக்கூடாது, புரியுதா? என் செல்லம். சூப்பர் வீடு சார். பாவா சார் ரோட்ல நின்று தனியா அழுதுகிட்டு இருந்தான், அதான் கூட்டு வந்தேன். என்ன சார் அப்படி பாக்குறீங்க? என்னடா பையன் இவ்வளவு நேரமா காணோன்னு பதறிட்டு இருந்தோமே, இவன் கொண்டு வந்து விடுறானேன்னு குழப்பமா இருக்கா? கலெக்டர் வீட்டில் ஒரு சின்ன வெடி போட்டா கூட இங்க பாமே வெடிக்கும். இந்த தடவை உங்க பையன் வந்துட்டான், ஒரு தடவை வந்துடுவான்னு சொல்ல முடியாதுல்ல, கொஞ்சம் பார்த்து. ஏய் யாரா நீ? அவளை தொட்டா நீ எதுக்கு பிரச்சனைக்கு வர? நீங்க பெரிய பிசினஸ் மேன் சார், நான் யாருங்கிறது முக்கியமே இல்லை, நான் என்ன செய்வேங்கிறது தான் முக்கியம். எனக்கு இழக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை, ஆனா உனக்கு அப்படி இல்லைல்ல.